தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. சாமா ஐயர் பட்டணத்துக்கு புதுசு என்றாலும் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தமக்கு வந்திருந்த பார்சலை எடுத்து வரச் சென்றார். டிக்கெட் என்றான் கண்டக்டர். சாமா ₹1 நீட்டினார். சில்லறை கிடையாது சார். சாமாவிடமோ சில்லறை இல்லை. கண்டக்டர் மற்றவர்களிடம் டிக்கெட் வாங்க போனான். திரும்பி வந்து, டிக்கெட்டுக்கு சில்லறை கொடுங்கள், என்னிடம் 7.5 ஆனாதான் சேர்ந்திருக்கிறது என்றான். இந்த நிலைமையில சாமா ஐயர் தம் இடத்தை விட்டு எழுந்து நின்று வண்டியில் இருந்தவர்களை பார்த்து, யாராவது ₹1 2 அரை ரூபாய்களாக கொடுத்தா கூட போதும், புண்ணியம் உண்டு என்றார். பட்டை நாமம் போட்டு கொண்டிருந்த ஒருவர் தம்மிடம் இருந்த 2 அரை ரூபாய்களை அந்த ரூபாய்க்கு பதிலாக கொடுத்தார். பிறகு சாமா ₹1.5 கண்டக்டரிடம் கொடுத்து அவனிடம் அரை ஆனாவுக்கு டிக்கெட்டும் 7 அரை ஆனாவும் பெற்றுக்கொண்டார். அடடா, தபாலுக்கு போக வேணுமே என்று ஒரு குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார் சாமா. அவருக்கு உதவி செய்த பெரியவர் கையில் ஒரு கார்டை வைத்துக்கொண்டு இப்படி சொல்லி கொண்டிருந்தார். அதில் ஒரு காலனா ஸ்டாம்பு ஒட்டியிருந்தது. வேண்டியது அரையணா ஸ்டாம்பு தான். தமது மணி பாக்ஸில் இருந்த அரையணா தபால் தலை ஒன்று சாமாவுக்கு இப்பொழுது ஞாபகம் வந்தது. நான் தருகிறேன். என்னிடம் நீங்கள் கொடுத்த ₹1.5 கண்டக்டர் கொடுத்த 7.5 அணாவும் இருக்கின்றன. அதோட என்னிடம் உள்ள ஸ்டாம்பையும் சேர்த்து உங்களிடம் கொடுக்கிறேன். நான் தந்த ரூபாயை எனக்கு நீங்க திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறி அவ்வாறே செய்தார். அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நின்ற இடத்தில் நாமக்காரர் இறங்கி சென்று விட்டார். சென்ட்ரல் ஸ்டேஷனை பஸ் அடைந்ததும் கண்டக்டர் சாமா ஐயரை வந்து இறங்க சொன்னார். சாமா, இது பெரிய ரயில் அல்லவோ, எனக்கு சின்ன ரயிலுக்கு தான் போக வேண்டும் என்றார். அப்படி என்றால் இன்னும் அரை அணாவுக்கு டிக்கெட் வாங்க வேண்டும். பிராட்வேயிலிருந்து எழும்பூருக்கு 1 அணா சார்ஜ். இதை கொடுக்குறேன் என்று மணி பாக்ஸை திறந்து ₹1 எடுத்து நீட்டினார் சாமா. சில்லறை கிடையாது சார். என்னிடம் இருந்த சில்லறையை தான் வாங்கி கொண்டு விட்டீர்களே என்று சொன்னான் அவன். சாமா பேந்த விழித்தார்.